நம்ம சேனலில் விருத்ராசுரன் சீரீஸ் பண்ணப்போ அதில் நம்ம சொல்லியிருந்தோம், தோஷ்டா பிரஜாபதியோட மகனான திரிசரனை வந்து இந்திரதேவன் கொண்டுட்டார். இந்திரதேவனை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தோஷ்டா பிரஜாபதி ஒரு மிகப்பெரிய யாகத்தை உண்டாக்குனார். அந்த யாகத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய பூதத்தை வரவழைச்சார். அந்த பூதத்துக்கு விருத்ராசுரன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. அந்த விருத்ராசுரனை வச்சு அவங்க தேவலோகத்தை கைப்பற்றி திரிசரனோட மரணத்துக்கு அவங்க பதிலடி கொடுக்கவும் செஞ்சாங்க. இந்த விருத்ராசுரன் என்னதான் தோஷ்டா பிரஜாபதியோட யாகத்திலிருந்து பிறந்திருந்தாலும் தோஷ்டா பிரஜாபதிக்கு இவங்க ஒரு மகன் போலவே இருந்தாங்க. அசுரகுல குருவான தோஷ்டா பிரஜாபதிக்கு இந்த விருத்ராசுரன் மகனா பிறந்திருந்தாங்க. இந்த விருத்ராசுரன் யாரு, இந்த விருத்ராசுரனோட பூர்வ ஜென்ம கதை என்ன, இவர் ஏன் தோஷ்டா பிரஜாபதிக்கு வந்து பிறக்கணும் அப்படிங்கிற பற்றி நமக்கு தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. தோஷ்டா பிரஜாபதியோட மகனான திரிசரன் வந்து இந்திரதேவனால் கொல்லப்பட்டாங்க அப்படின்ற செய்தி கேட்ட உடனே தோஷ்டா பிரஜாபதி கோபம் பயங்கரமாச்சு. அதனால இந்திரன் எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மிகப்பெரிய யாகத்தை உண்டாக்கி அந்த யாகத்திலிருந்து விருத்ராசுரன் அப்படிங்கிற ஒரு கொடூரமான அசுரனை உண்டாக்கவும் செஞ்சாங்க. இந்த அசுரனை வச்சு அவங்க தேவத்தை மொத்தமாக கைப்பற்றி தேவர்களுக்கு எல்லா வகையான இன்னல்களும் அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி தோஷ்டா பிரஜாபதியால் உருவாக்கப்பட்ட இந்த கொடூரமான விருத்ராசுரன் யாரு, இந்த விருத்ராசுரன் ஏன் வந்து அசுரகுல குருவான தோஷ்டா பிரஜாபதிக்கு மகனாக பிறந்தாங்க, இவர் ஏன் வந்து இவ்வளோ கொடூரமாக இருக்காங்க, இவருக்கு பின்னாடி என்ன கதை இருக்குது அப்படிங்கிறப்ப தெரியணும் அப்படின்னா முதல்ல நம்ம சித்திரகேது அப்படிங்கிற ஒரு அரசனை பற்றி தெரியணும். இந்த சித்திரகேது அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவர் ஒரு தீவிரமான மகாவிஷ்ணு பக்தராகவும் இருந்தார். மகாவிஷ்ணுவோட அருளால் உலகத்திலையும் தனக்கு நிகரில்லாத ஒரு மிகப்பெரிய மன்னனாக அவர் விளங்கவும் செஞ்சார். அவர் உலகத்தையும் அவர் ஆட்சி பண்ணவும் செஞ்சார். அப்போ மகாவிஷ்ணுவோட சக்தியால் அவரோட ஆசீர்வாதத்தால் சித்திரகேதுக்கு வந்து ஒரு அற்புதமான விமானம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருந்துச்சு. மகாவிஷ்ணுவோட ஆசீர்வாதத்தால் கொடுக்கப்பட்ட இந்த விமானத்தில் ஏறி சித்திரகேது வந்து உலகத்தையும் அவர் சுற்றி வந்துட்டு இருந்தார். அப்போ அவர் ஒரு இடத்துல பார்க்குறாரு, எல்லா தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் எல்லாருமே ஒரு இடத்துல ஒன்று கூடியிருக்காங்க. அந்த இடமே பார்க்கறதுக்கு ரொம்ப பிரகாசமாகவும் இருக்குது. அந்த இடம் என்னன்னு சொல்லி பார்க்குறப்ப அதுதான் கைலாய மலை. சரி, இந்த கைலாயத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக அவர் விமானத்திலிருந்து இறங்கி அங்கே சபைக்குள்ளே வராரு. அப்போது சிவபெருமானும் பார்வதி தேவியும் அமர்ந்திருந்தாங்க. அவங்கள சுற்றி தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள்னு சொல்லி எல்லாருமே சூழப்பட்டிருந்தாங்க. அப்போ சித்திரகேது வந்து ஒரு விஷயத்தை வந்து கவனிக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, சிவபெருமானும் பார்வதி தேவியும் உட்காந்துருக்கப்போ பார்வதி தேவி சிவபெருமான் கூட ரொம்ப கொஞ்சி பேசி அவங்க சிரிச்சிட்ருக்காங்க. இதை பார்த்த உடனே சித்திரகேது நினைக்கிறாரு, என்னடா இது, இவ்வளோ பெரிய சபையில் இத்தனை பேர் கூடியிருக்காங்க, இவங்களுக்கு நடுவில் ஒரு சபை கண்ணியம் இல்லாமல் இவங்க இப்படி குழாவி பேசிகிட்டு இருக்காங்களே, இது எந்த வகையில் நியாயம்? இது சாதாரண மனிதர்களுக்கு போல நடந்துட்டுருக்கூடிய இந்த சிவபெருமான தேவர்களை பூரா ரட்சிக்கக்கூடியவர், எல்லாரும் கஷ்டம் அப்படின்னா இவராக அருள்பாலிக்கக்கூடியவர், இவர் தான் மும்மூர்த்திகள் ஒருவரா அப்படின்னு சொல்லி அவர் மனசில் நினச்சி அவர் ரொம்ப பரிகாசமாக பேசவும் ஆரம்பிக்கிறாரு. இப்படி சித்திரகேது வந்து சிவபெருமானை பற்றியும் பார்வதி தேவி பற்றியும் அவர் ஏளனமாக பேசின விஷயத்தை வந்து சிவபெருமான் கேட்டும் கேளாதவர் போல அவர் அமைதியாக சிரிச்சிட்டு இருந்தார். ஆனால் பார்வதி தேவி இதை கேட்ட உடனே அவங்களுக்கு பயங்கரமான கோவம் வந்து அவங்க பொங்கி எழவும் செய்கிறாங்க. அப்போ சித்திரகேதுவை பார்த்து அவங்க கேட்குறாங்க, இந்த வித்யாதரன் யார் எங்களை கேள்வி கேட்கறதுக்கு? நாங்கள் எல்லாரையும் ரட்சிக்கக்கூடியவர்கள், அப்படி இருக்கிறப்போ எங்களுக்கு இதுதான் நியாயம் இதுதான் அநியாயம் சொல்கிறதுக்கு இவங்க யார்? வேதங்கள், நாரதர், ரிஷிகள் போன்ற எல்லாருமே வந்து எங்களை துதிப்பாடி பாடுறாங்க. அப்படி இருக்கிறப்போ எங்களை குறை சொல்கிறதுக்கு இவன் யார்? எவ்வளோ அகம்பாவம் பிடிச்ச இவனுக்கு யார் இவ்வளோ அதிகாரத்தை கொடுத்தாங்க? எவ்வளோ அகம்பாவம் கொண்ட இந்த சித்திரகேது வந்து அசுரகுலத்தில் பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி சாபமும் கொடுக்குறாங்க. பார்வதி தேவி சித்திரகேதுவை பார்த்து சாபம் கொடுத்தோன்னே சித்திரகேது ரொம்ப பணிவா பார்வதி தேவி பார்த்து வணங்கி, தாயே அம்பிகையே, நீங்கள் கொடுத்த சாபத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். தேவர்களும் சரி முனிவர்களும் சரி மனிதர்களும் சரி எல்லாருக்குமே அவங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களாகட்டும் சந்தோஷமாகட்டும் எல்லாமே அவங்க செஞ்ச கர்ம பலனால தான் வருது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இந்த பிரபஞ்சத்தில் அஜ்ஞான பாதையில் இருக்கவங்களுக்கு சுக துக்கங்களை அனுபவித்து இன்பம் வரப்போ சந்தோஷமாகவும் துக்கம் வரப்போ அவங்க சோகமாகவும் இருக்காங்க. அவங்க கஷ்டங்களை அனுபவிக்கிறப்போ அவங்களுக்கு இது வந்து நரகமாக இருக்குது, சந்தோஷத்தை அனுபவிக்கிறப்போ அவங்களுக்கு சொர்க்கமாக இருக்குது. இப்படி இருக்கிறப்போ எதுதான் வந்து கடைசி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்க வந்து அந்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவோட பாதங்களை பணிகிறது தான் மோட்சம் அப்படின்னு சொல்லி அவங்க உணரவும் செய்கிறாங்க. அந்த சமயத்தில் அவங்களுக்கு சந்தோஷமும் சரி துக்கமும் சரி எதையுமே அவங்கள பாதிக்கப்படுறதும் கிடையாது. அவங்களுக்கு
நரகமும் சரி சொர்க்கமும் சரி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவோட அருளால் அவங்களுக்கு எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லி தெரியுது. அப்படி இருக்கிறப்போ நான் மகாவிஷ்ணுவோட அருளால் இருந்தேன். ஆனால் ஒரு நொடி பொழுதில் இந்த மாயை என் கண்ணை மறைச்சதுனால நான் பரமசிவன்னு பாராமல் அம்பிகைன்னு பாராமல் நான் உங்களை பற்றி நான் துர்வசனங்கள் நிறையா பேசிட்டேன். இதை நினைக்கிறப்போ எனக்கே ரொம்ப வெக்கமாக இருக்குது. நான் பண்ண தப்பை நான் கண்டிப்பாக திருத்திக்கணும். நான் உங்ககிட்ட நீங்கள் கொடுத்த சாபத்தை திரும்ப பெற்றுக்கோங்கன்னு நான் சொல்லலை. கண்டிப்பாக இந்த சாபத்தை நான் ஏற்றுக்கிறேன். நான் பண்ண தப்புக்கு இந்த சாபத்தை நான் அனுபவிச்சே தீரணும். அதுக்கு முன்னாடி நான் பண்ண தவறை திருத்திக்கிறதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. பார்வதி தேவி அவங்க எதுவுமே சொல்லாமல் அவங்க ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் சித்திரகேது அம்பிகையே நீங்கள் கொடுத்த சாபத்தை நான் அனுபவிக்கிறதுக்காக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பவும் செய்கிறாரு. இப்படி சித்திரகேது பார்வதி தேவி கிட்ட அவங்க மன்னிப்பு கேட்ட விஷயத்தை பார்த்து எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அந்த சமயத்தில் சிவபெருமான் பார்வதி தேவி பார்த்து சொல்கிறாங்க, பார்வதியே என்ன ஆச்சரியமாக பார்க்குறியா? தான் பண்ண தப்ப மன்னிப்புக்கிட்டு அவங்க தான் கொடுத்த சாபத்தை அனுபவிக்கவும் போகிறேன்னு சொல்லி கிளம்புறாங்க. எதனாலன்னு சொல்லி தெரியுமா? எப்போவுமே அந்த மகாவிஷ்ணுவோட சிந்தையிலே இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்க சுகத்தையும் சரி துக்கத்தையும் சரி எல்லாத்தையும் ஒன்றா தான் பாவிப்பாங்க. அதனால தான் உன்னோட சாபத்தை அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் சதா நேரமும் மகாவிஷ்ணுவே மனசில் நினச்சிட்டு இருக்கிறவங்கள யாருனாலையும் அசைக்கவே முடியாது, அவங்கள துன்புறுத்தவும் முடியாது, அவங்கள அழிக்கவும் முடியாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கேடயமாக இருந்து காத்து ரட்சிக்கிறது அந்த காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவாக தான் இருக்கார். இப்படி இருக்கிறப்போ இந்த சித்திரகேது எந்நேரமோ அவரோட மனதில் அந்த மகாவிஷ்ணுவை நினச்சி அவர் தியானம் பண்ணக்கூடியவராகவும் இருக்கார். அவர் சுகதுக்கங்களை சமமாக பாவிக்கக்கூடியவராகவும் இருக்கார். அவர் காம குரோதங்கள் போன்ற தீய குணங்களை வென்றவராகவும் இருக்கார். அதனால தான் நீ கொடுத்த சாபத்தை அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி சிவபெருமான் பார்வதி தேவி பார்த்து சொல்கிறாங்க. இப்படி பார்வதி தேவியால் சாபம் கொடுக்கப்பட்ட இந்த சித்திரகேது அப்படிங்கிறவர் தான் தோஷ்டா பிரஜாபதி பண்ண யாகத்தில் உருவான ஒரு கொடூரமான அசுரனான விருத்ராசுரனாகவும் பிறந்தார். விருத்ராசுரனாக பிறந்த இந்த சித்திரகேதுவோட சாபகாலம் நிறைவடைகிறப்போ மகாவிஷ்ணுவோட உதவியால் இந்திரதேவன் இந்த விருத்ராசுரனை கொல்லவும் செஞ்சாங்க. சித்திரகேது அவர் சாப விமோச்சனம் அடைஞ்சி அவர் ஸ்ரீ பகவான் பாதத்தில் அவர் அடிப்பணியும் செஞ்சார். இப்படி தோஷ்டா பிரஜாபதியோட மகனாக பிறந்த இந்த விருத்ராசுரன் தான் சித்திரகேது அப்படிங்கிற கதையை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இன்னும் நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.